உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா தற்போது தளபதிக்கு அடுத்து ட்ரெண்ட்னு பாத்தீங்கன்னா அது விஜய் சேதுபதி தான். அவரோட அடுத்தடுத்து பல படங்கள் நடித்து மக்கள் அவரை மறக்காத அளவிற்கு தொடர்ந்து படங்களை கொடுத்துட்டு வராரு. அது மட்டும் இல்லாம அவருடைய கெட்டப், ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரசிகர்கள் மனதில் பதியும். அந்த அளவிற்கு அவருடைய யதார்த்தமான நடிப்பும் இருக்கும். 96 திரைப்படம் கடந்த வருடத்தின் முக்கிய படமா இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்ல. 96 படம் காதல் படமாக இருந்தாலும் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் இந்த படம் கவர்ந்திருக்குன்னு சொல்லணும். முக்கியமா ராம் ஜானு கதாபாத்திரங்களை இன்னும் சில ஆண்டுகளுக்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் மறக்க மாட்டார்கள் என்பது உறுதி. அந்த அளவிற்கு அந்த கேரக்டருக்கு ரசிகர்களை கவர்ந்திருக்கு. சமீபத்துல பாத்தீங்கன்னா சென்னையில 96 படத்தின் 100வது நாள் விழாவை கொண்டாடி இருக்காங்க. இந்த படத்தில் பணிபுரிந்த அனைவருக்கும் கேடயம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டிருக்கு. இந்த விழாவில இயக்குனர் சேரன், பார்த்திபன், திருமுருகன் காந்தி உள்ளிட்ட பல பிரபலங்கள் பங்கு பெற்றிருக்காங்க. இதுல பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்த விழாவில மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பார்த்திபனிடம், சார் நீங்க நடுநடுவுல திரிசாவை பாக்குறீங்க, ஆனா நான் வந்ததுல இருந்தே திரிசாவை தான் பாத்துட்டு இருக்கேன். இவ்வளவு அழகான ஒரு பொண்ணை பாக்கலனா படைச்சவனுக்கு பண்ற துரோகம் சார் அது என கூறியிருக்காரு. இவரின் அந்த பேச்சை கேட்டதும் அரங்கமே அதிர்ந்திருக்கு. விஜய் சேதுபதி மேலும் பேசும்போது தன் அடுத்த படத்தை அறிவிச்சிருக்காரு. துக்ளக் என பெயரிடப்பட்டுள்ள அவரின் அடுத்த படத்தை டெல்லி பிரசாத் என்கிற புதுமுக இயக்குனர் தான் இயக்குறாராம். 96 படத்தை வெளியிட்ட 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இதனை இந்த விழா மேடையிலே சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசிய இயக்குனர் சேரன் 96 படத்தை பார்த்து தாம் பொறாமைப்பட்டதாகவும் 96 படத்தை எந்த படத்தாலும் பீட் பண்ண முடியாதுன்னு கூறியிருக்காரு. பார்த்திபன் பேசும்போது இளையராஜா நிகழ்ச்சிக்காக ஸ்பெஷலாக தயார் செய்த சட்டையுடன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ளேன் என கூறியிருக்காரு. யமுனை ஆற்றிலே பாடலின் ஒரிஜினலை விட இந்த படத்தின் இந்த பாடல் எப்போது வரும் என காத்து கொண்டிருந்தேன். அந்த காட்சி பார்த்ததும் இயக்குனர் கால தொட்டு கும்பிட நினைச்சேன். படத்தை ஒரு முறையாவது கட்டிப்பிடிக்க மாட்டார்களா என ஆர்வமா இருந்திருப்போம். அது இங்கே நடக்க இருக்கிறது என கூறி திரிசா விஜய் சேதுபதியை மேடையில் ஏற்றி கட்டிப்பிடிக்க வச்சிருக்காங்க பார்த்திபன். இவர்கள் இருவரும் மேடையில இருக்கும் போதே அரங்கமே கைத்தட்டலுடன் ஆரவாரமாக இருந்தது. விஜய் சேதுபதி இதுதான் படத்தோட கிளைமேக்ஸ் என கூறியிருக்காரு. 96 படத்துல உங்களுக்கு பிடிச்ச காட்சியை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.